உங்கள் பேர் என்னய்யா? பிரபாகரன். பிரபாகரன். நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க? நான் வந்து பெரிய தாலையில் இருக்கேன். பெரிய தாலையில். நீங்கள் என்னென்ன வேலைகள் செய்கிறீங்க? நான் வந்து இந்த நெட் பிஸ்னஸ்ஸு, இந்த வலை வியாபாரங்கள் செய்கிறேன். சரி. அது தொழிலுக்கு போனால் தான் நம்மளுடைய வியாபாரங்கள் உண்டு. சரி சரி சரி. இல்லாட்டினா அந்த வியாபாரங்கள் இல்லாமல் அதனால் தொழிலுக்கும் போவீங்க? இந்த வலை போக மாட்டேன். முன்னாள் தொழிலுக்கு போவேன். தொழிலுக்குலாம் போவேன். அந்த கட்டு மரம் இதெல்லாம் முன்னால் சரி பண்ணி. சரி சரி. நிறைய கட்டு மரங்கள்லாம் சரி பண்ணி கொடுத்தீங்க. சரி சரி சரி. சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கட்டு மரம்னா எப்படின்னா அந்த ஜனவரி பிப்ரவரியில் வந்து இந்த மரங்கள் பந்தயம் கூட வைப்பாங்களா. அந்த பந்தயத்துக்குள்ள மரங்கள்லாம் நான் போய் செய்தால் தான் ஓடுஞ்சு நிறைய பேர் கூட்டு போவாங்க. சரி சரி சரி. இந்த மாதிரி கட்டு மரங்கள்லாம் செய்யும். அப்போ அதுலெல்லாம் நல்ல அனுபவம் உங்களுக்கு? நிறைய. எந்த வயசில் கடலுக்கு போக ஆரம்பிச்சிங்க? நான் கடலுக்கு போனது வந்து ஒரு 14 வயசுலேருந்து போக ஆரம்பிச்சேன். 14 வயசுலேருந்து கடல் தான் உங்களுக்கு, கடல் தொழில் தான் உங்கள் வாழ்க்கை? கடல் தொழில் தான் என்னுடைய வாழ்க்கை. ரெண்டாவது வந்து ஒரு 40 வயசில் வந்து கடத்தொழில் வந்து நிறுத்திட்டு கடத்தொழில் நிறுத்திட்டு அந்த கட்டு மரம் செய்கிறது அதிகமாக வந்துச்சு. இந்த கட்டு மரங்கள் தான் செய்து விடுவோம். கொரோனா இந்த சுனாமி எடுத்தது இல்லையா? ஆமாம் ஆமாம். அதில் வந்து சுனாமி எடுத்த உடனே கட்டு மர தொழிலே எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பைவர்களாக வந்துச்சு. சரி சரி. கட்டு மரம் நான் வந்து கனவுல கூட நினச்சி பார்த்துக்க மாட்டேன். கனவுல கூட இப்படி நினச்சி பார்த்து இப்படி கட்டு மரம்லாம் மாறி பைவர் வரும். ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையே கட்டு மரம் தான். கட்டு எல்லாருமே தொழில். ஏன்னா கட்டு மரத்தை மாதிரி ஒரு தைரியமான பொருள் எதுவுமே கிடையாது. அப்படின்னு எந்த சூழ்நிலையும் தண்ணி உள்ள இது பண்ண முடியாது கட்டு மரத்தில் எந்த சூழ்நிலையும் அது தாராது. அது கலைஞர் சொன்னது போல, எனக்கு கடலில் தூக்கி போட்டால் கப்பல் போல இருப்பேன், தூண் போல இருப்பேன் அப்படின்னு சொல்லி கட்டு மரம் போல தான் இருப்பேன். ஏன்னா அது ஒரு விசித்திரமான பொருள். பார்த்துக்கணும், எத்தனை நாள் கழிச்சாலும் அது தாராது. அதனால அந்த மரம் வந்து கீழே தண்ணிக்குள்ளே இதாகிறாதா? அது வெறும் பலகை தானே? பலகை கிடையாது, கட்டி ஸ்லாய். அது கீழே இருக்க கட்டு மரம் செய்த மரம். ஒரு மரம் இருக்காங்க. சரி சரி. என்ன பண்ண எட்டு வந்தால் நீங்கள் டிவியில் கூட எடுக்கலாம். சரி சரி. அது அலை வந்ததுனால இல்லை, அது கட்டை தானே, பலகை தானே? பலகை கிடையாது. உருளையாக கட்டையாக இருக்கும். அது வந்து அல்பிசியாக தடிஞ்சணும். ஆமாம், அதான் உருளை கட்டை தான். செய்ய மாட்டோம். அது உருளையாக தான் இருக்கும். அது வந்து அது மரம் தானே? அது மரம் தான். ஒரு நிமிஷம் இது பண்ணிக்கிறீங்க ஐயா. அப்போ அந்த கட்டு மரம் வந்து மக்கள், அதாவது அது பெரிய கட்டை தான். சரி சரி. பழகம் சொன்னால் அது வேற மாதிரி. ஆமாம் ஆமாம், கரெக்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். கட்டு மரத்துக்கு உள்ளே போட்டு. ஆமாம், அது பெரிய கட்டை. ஆனால் பெரிய மரத்தை மூணு கட்டை கட்டுவாங்கள்ல. முதல்ல வந்து எங்கள் தாத்தா காலத்தில் 3 கட்டை. எங்கள் தாத்தா காலத்தில் 3 கட்டையில் தான் செய்வோம். 1 நடுவட்டி, 2 தோரம், 3 கட்டை. அப்புறம் கொஞ்சம் காலங்கள் முந்தி 2 நடுவட்டி, 2 தோரம், 4 வெட்டின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலங்கள் கழிச்சு என்னுடைய காலங்கள் வரத்தில் 4 வெட்டி இருந்துச்சு. 5 கட்டையில் செய்து நடுவட்டி 3 கட்டையில் தோரம் 2, 5 கட்டை. அது 5 வெட்டி மரம் சொல்லுவோம். 4 கட்டையிலேயே 4 வெட்டி மரம் சொல்லுவோம். 3 கட்டையிலேயே 3 வெட்டி மரம் சொல்லி சொல்லுவோம். இப்படியே அந்த ஒரு காலத்துக்கு அப்புறம் ஒவ்வொன்றும் அந்த மாடல் மாறி போயிட்டே இருந்துச்சு. இப்போ கட்டு மரம் பயன்படுத்துகிறாங்களா? இல்லை, இப்போ யாருமே பயன்படுத்த. எல்லாருமே பைவர் தான். பைவர் தான், ஃபுல்லாகவே பைவர் தான். எல்லாருமே பைவர் பண்ணி அந்த பைவரை தான் அந்த இப்போ அந்த மழை விழுந்துச்சு இடங்கள்ல அது கட்டு மரமாக இருந்தால் கொண்டு போயிருக்க முடியாது. ஃபைபர்னால அந்த போட்டில் ஏற்றி வச்சு அங்கே ஸ்ரீவைகுண்டம், திருநெல்வேலி, மெஞ்ஞானபுரம், இப்படி ஒவ்வொரு இடங்களுக்கு தண்ணி எந்தெந்த கட்டு மரமாக இருந்தால் போயிருக்காது. கட்டு மரமாக இருந்தால் கொண்டு போக முடியாது. ஏன்னா கொண்டு போகலாம், ஒரு 2 கட்டையை கொண்டு வச்சு கொண்டு போகலாம். ஆனால் அந்த ஃபைபர் மாதிரி வச்சு கொண்டு போக முடியாது. ஃபைபர் வந்து ஈஸியாக போட்டில் அதில் ஏற்ற முடியாது. ஏற்றி அதை தள்ளி கொண்டு. ஆனால் கட்டு மரம் அங்கே கொண்டு போய் இது பண்ணால் பயம் கிடையாது. ஃபைபர் வேலை போய் முட்டினாலும் ஆனால் அது நேக்கோட கொண்டு வந்துடுவாங்க. இந்த வெள்ளம் வந்தது எப்படி இருந்துச்சு? உங்கள் மக்கள் நிறையா மீனவர்கள் போய் உதவி செய்ய போனாங்க. எங்களுடைய மீனவர்கள் என்னன்னா, ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டேன்னா அதை உயிரை கொடுத்தனால அந்த ஆளுகளை காப்பாற்றணும் அப்படிதான் நினைப்பாங்க. அங்கே வெளில வந்துருன்னு சொன்னா இங்கே யாருமே தொழில் போகும்.
இவ்வளவு பேருமே பைவரை ஒவ்வொரு குத்தாங்குழி இடுந்தலை எல்லாருமே அப்படி எல்லாருமே பைவரை எடுத்துட்டு போய் அந்த மக்களை காப்பாற்றணும்னு சொல்லி போய் அதுல நிறைய பேருக்கு பைவரும் உடஞ்சது, மிஷினும் இதாச்சு. அப்போ யாருமே ஒன்று கொடுக்கல, அது அப்படி கொடுக்கல. அப்படி இது கொடுப்பேன்னு சொன்னாங்க, ஒன்றும் கொடுக்கல. கவர்மெண்ட் இது பண்ணல. கவர்மெண்ட் ஒரு 6000 ரூபா மட்டும் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 20000 ரூபா கொடுப்பேன்னு சொன்னா இதுவரை கொடுக்கல. ஆனால் மிஷின் உடஞ்சி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க இல்லையா. ஆனால் போனது ஒரு ஊரில் ஒரு 50 பேர், ஒரு ஊரில் 30 பேர், 40 பேர் இப்படி தான் கூட இருப்பாங்க. ஒரு 200-300 பேர் இருக்கு. அது எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. ஆனால் தனிப்பட்ட முறையில் நஷ்டப்பட்டவங்களுக்கு அப்படி யாரும் இது பண்ணி வந்து உதவி பண்ணலை. உதவி பண்ணி அதில் நிறைய இடங்களில் நிறைய பொருள் பாதிப்பு, வீடு இடிஞ்சிருக்கவங்க, இறந்து போனவங்க, அவங்களுக்குலாம் அங்கே திருநெல்வேலி பக்கங்கள்ல நடந்துச்சுனாங்க. தூத்துக்குடி, பின்னக்காயிலேருந்து நிறைய பேருக்கு ரொம்ப நஷ்டமானவங்களுக்கு, வீடு இடிஞ்சவங்களுக்குலாம் அப்படி ஒரு நிவாரணங்கள் எதுவும் இல்லை. அவங்களா இது பண்ணி கட்டி இதுதான் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாருக்கும் கொடுத்த ஒரு நிவாரணங்கள் 6000 ரூபாய் அப்படி இப்படி பெண்களுக்குள்ள நிவாரணங்கள் அப்படி கிடச்சிருக்குது அப்படின்னு பார்த்தேன். சரி, என்ன சொல்ல முடியும், கவர்மெண்ட்டும் அது செய்கிறது தான் செய்ய முடியும். அவங்க ஒரு நிதி ஒதுக்குவாங்க. ஆனால் இவங்களுக்கு சாப்பாடு, அரிசி, பருப்புலாம் கிடைச்சதுங்களா உங்களுக்கு நிவாரணங்கள்ல? எங்களுக்கு கிடைக்கல, எங்கள் மக்களுக்கு யாருக்குமே கிடைக்கல. ஏன்னா கொடுக்கல, யாருமே கொடுக்கல. ஏன்னா அவன் 15 நாளுக்கு அவளோட கடலுக்கு போகாமல் இருந்தது தான் இது. ஆனால் எந்த மக்களும் அவளும் கடலுக்கு போகாமல் அது தெரியல. அவளுக்கு இவளும் தொழில் போகாமல் இருக்காங்களே. அவள் அழிஞ்சது மட்டும்தான் அவளுக்கு தெரிஞ்சது. அங்கே இது பண்ண அந்த ஆட்களை போய் காப்பாற்ற போனது தான் தெரிஞ்சது தவிர இவங்களும் தொழில் போகாமல் இருக்காங்களேன்னு சொல்லி யாருமே அதை இது பண்ணல. ஏன்னா அதுக்கப்புறம் அதை காப்பாற்ற போனதுனால அங்கே உள்ள ஆட்கள் சொன்னாங்க, கடற்கரை மக்கள் இவ்வளோ வந்து இது பண்ணுறாங்க, இது பண்ணாங்கன்னா அரசாங்கத்துக்கு நீங்கள் இப்படி செய்யணும்னு சொல்லும்போது தான் உதவித்தொகை 6000 கொடுத்தாங்க. அப்படி எல்லாரும் கொடுத்தாங்க. மறுபடியும் ஒரு 20000 ரூபா கொடுப்பேன்னு சொல்லி சொன்னாங்க. இதுவரை கொடுத்த மாதிரி. ஆனால் இவங்களுக்கு அரிசி பருப்பு அந்த மாதிரி எந்த ஒரு இது கிடைக்கல. எங்கள் ஆட்களே அந்த கஷ்டத்துலையும் மற்ற அழிவுபட்ட ஆட்களுக்கு கொண்டு கொடுக்கணும்னு சொல்லி உதவி செய்து நிறைய பேர் கொண்டு கொடுத்தாங்க. அந்த தொழில் போகாமல் இருந்துமே அந்த கஷ்டத்துலையும் நிறைய திங்கிற இடத்துல குறைய தின்ன கூட பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்து இது பண்ணாங்க. ஆனால் அந்த வகையில் பார்க்குறது தான் நிறைய அந்த மக்களை காப்பாற்றிருக்காங்க. ஆனால் உண்மையிலே ஒரு எவ்வளோ, ஆனால் அந்த ஆளுக்கு கூட அப்படி காப்பாற்றுறதுக்கு வருமா வராது தெரியாது. ஆனால் கடற்கரைக்காரங்கள் வந்து ஒரு உயிருக்கு ஒரு பிரச்சனை, அது ஒரு இது உடனே ரொம்ப 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 ஏசு அந்த கடற்கரைக்காரனை தெரிஞ்செடுத்து அவனை கொஞ்சம் இதான ஆளுக்குன்னு சொல்லி உண்மையிலே அதனால தான் அப்படி எடுத்துருப்பாங்களா. அந்த மக்கள்கிட்ட அந்த ஒரு இரக்க குணங்கள் அப்படிலாம் இருக்குன்னு சொல்லி மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அது இயல்பாகவே எல்லாருக்கும் கடினமாக உழைக்கிறவங்களுக்கு மற்றவங்க கஷ்டங்கள் என்னங்கிறது தெரியும். ரொம்ப சந்தோஷம். ஏன் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.